Hello everyone, welcome to TechieQA channel. Thanks for supporting my channel. It's like I got around 3,500 subscriber. I think 148 in last 28 days. Okay, thanks everyone. And if someone is watching my video and not subscribing, watch my video. If you like it, please subscribe and share with your friends. Okay, so now I thought of doing some videos like one who asking a question to me and they want some videos, and let's move to comment section. So the comment section, I can see the first command, Saranya Palanimuthu, I want your first video link, like why we are using first video link, why we are using the API. Okay, so I think she commented on Tamil, learn API testing from scratch Tamil. Okay, so this video is actually created on a regional language, Tamil language. So she comment on that. So I just want to continue with Tamil only. Okay, first of all, thanks Saranya Palanimuthu, videos channel subscribe பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு, ப்ளஸ் உங்களோட கமெண்ட்க்கும் தேங்க்ஸ். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்கலி நம்ம ஏபிஐ ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஷின் மோஸ்ட் ஆஃப் த மோர் தென் 50 or 80% மெம்பர்ஸ் ஏபிஐனா என்னன்னு தெரியாமல், ஏபிஐ ஏன் யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல், எதுக்காக ஏபிஐ யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஏபிஐ டெஸ்டிங்கும் படிக்கிறாங்க. உடமி ஜஸ்ட் பை ஒன் ஏபிஐ டெஸ்டிங், லேர்ன் ஃப்ரம் ஸ்க்ராச், லேர்ன் ஃப்ரம் பூட்ஸ்ட்ராப் ஏபிஐ, ஆட்டோமேஷன் டெஸ்டிங், எவ்ரிதிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஏன் என்ன அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல். ஸோ அது ஐ டோன்ட் நோ, மேபி உங்கள் கம்பெனி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஏன் எப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் ஒரு வெப்சைட், ஒரு ஐ திங்க் இது லேமேன் மாதிரி தான் இருக்கும். பேசிக் ஆல்ரெடி புரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஜஸ்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டை எடுத்துக்கிறேன், flipkart.com. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சைட். பிஃபோர் நம்ம ட்ரெடிஷ்னல் டேஸ் லைக் ஓல்டன் டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் எல்லாமே லோக்கல் ஃபைலோ இல்லை சர்வரில் வச்சு ஒட்டுக்கா HTML ஃபுல்லாக லோட் பண்ணி எல்லாத்தையும் ஷோ பண்ணிடுவாங்க. சப்போஸ் நாங்கள் ஒரு டேட்டாஸ் லைக் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சோர்ஸ் பேஜில் போயிட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டைனமிக். இதுக்கு ஒரு அட்மின் இருக்கும். அந்த அட்மினில் நம்ம டேட்டாவை ஆட் பண்ணும்போது இங்கே வந்துடும். ஸோ ஒன்லி UI மட்டும்தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா யூஸிங் ஏபிஐ. ஓகே, ஒரு சிம்பிள். ஸோ அந்த ஏபிஐ நம்ம வெப் அண்ட் மொபைலுக்கு மட்டும் ஏபிஐ யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எல்லா பிளேஸ்லையும் ஏபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறீங்க இல்லைங்களா, இன்டர்நெட் பேங்கிங், அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்லைஸ் பே அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி SDK யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏபிஐ மட்டும் ட்ரிகர் பண்ணுவோம், ஆர்டர் ஐடி அண்ட் அமௌண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த SDK அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்ட அப்புறம் கலெக்டட் ஆச்சா இல்லையா அப்படின்னு மட்டும் ஒரு அத்தன்டிகேஷனை பேக் டு ஃப்ளிப்கார்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கிறது வந்து ஏபிஐயில் தான். நான் வந்து ஒரு ஸ்மால் டெமோ ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் என்ன மாதிரியான ஏபிஐஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள், நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் லாகின் ஆகிட்டேன். மை ஆர்டர் பேஜுக்கு நான் போகிறேன். மை ஆர்டர் பேஜ் லோடு ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 2 ஏபிஐயும் 200 வரணும். ஸோ ஆச்சுங்களா உங்களுக்கு? இது 200. இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற 2 ஏபிஐ, இது ரெண்டுமே ரெஸ்பான்ஸ் வந்தால் மட்டும்தான் இது ரெண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த UI இங்கே ஷோ ஆகும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட், ப்ரைஸ், இந்த ஸ்டேட்டஸ், எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ்லேருந்து வரது தான். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவையும் அந்த ஒவ்வொரு வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேப் போயிட்டு நீங்கள் டீபக் பண்ணி பாருங்கள், எதுக்கெலாம் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கெலாம் யூஸ் பண்ணலை. ஸோ அதை வச்சு இன்டெப்த் டீட்டெயில் உங்களுக்கு கலெக்ட் ஆகும். ஸோ இங்கே எத்தனை ஆர்டர் அவங்க ஷோ பண்ணியிருக்கானோ இங்கேயே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நான் ஸ்க்ரால் பண்ண நிறைய டேட்டா புல் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ பேஜ் 1 பேஜ் 2 அந்த மாதிரி கிரியேட் ஆகிறது தான். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸில் ஜஸ்ட் அந்த ப்ரிவியூவில் ரெஸ்பான்ஸ், மல்டி ஆர்டர் டீட்டெயில் வியூ, ஆர்டர்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்கோ அந்த ஆர்டர்ஸ் தான், அந்த ஆர்டர் டீட்டெயில் தான் நமக்கு அங்கே UIயில் ஷோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாம் ஆர்டர் மெட்டா டேட்டா, ஆர்டர் மணி டேட்டா, ஸோ யூனிட் ப்ராப்பர்ட்டி, என்னென்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற
யூஐயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, லைக் அந்த யூஐ இந்த இமேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் தான் டவுன்லோட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு இமேஜ் ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த சப்போஸ் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு லோட் ஆகலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏபிஐ வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த ஹெட்டரில் இங்கேயே பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஏபிஐ வந்து 400 காட்டியிருக்கும். ஸோ இமேஜ் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏபிஐ 400 காட்டியிருக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் லோட் ஆகாது, இல்லை ப்ரைஸ் வராது, இல்லை இந்த பேஜே ஆகாது. சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டைம் என்ன ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அந்த 2 ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ரிஃப்ரெஷ் ஆகுதுங்களா, ஒரு 2 ஏபிஐ வரும். அது ரெண்டும் ரெஸ்பான்ஸ் 200 வந்தால் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு வந்து 406 நாட் அக்செப்டபிள் வந்திருக்கு. டிசி சேஞ்ச் எரர் மெசேஜ். ஓகே, ஸோ அது ஏதோ ப்ராப்ளம்ட்டு திரும்ப ஃபெயிலியருக்கு வந்து திரும்ப அவங்களே ட்ரிகர் பண்ணியிருக்காங்க ஏபிஐ. ஓகேவா? ஸோ இதுதாங்க சிம்பிள். இது ஒரு சிம்பிள் ஏபிஐ. அப்படி நார்மலாக இது ஒரு உங்களுக்கு ஹை லெவலாக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓகே, நான் ஒரு ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். லாக் அவுட்டுக்கும் ஈவன் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. லாக் அவுட் எங்கே இருக்குன்னு கூட மறந்து போச்சு. ஓகே, லெட் மீ கோ டு மை ப்ரொஃபைல். ஸோ மை ப்ரொஃபைலுக்கு ஒரு ஏபிஐ ட்ரிகர் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. நமக்கு பாருங்கள் வேலட் பேலன்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல், லைக் வேலட் பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஏபிஐ ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ கரன்சி அவைலபிள் பேலன்ஸ் இஸ் நல், அவைலபிள் பேலன்ஸ் இஸ் 0. ஸோ அந்த நேம் வந்து ஃபோன்பே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இஜிவி அதுவும் 0, வாலெட் நாட் ஃபவுண்ட். ஸோ வேறு எதுவும் வாலெட் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே இங்கே இந்த யூஐ நமக்கு இங்கே என்ன சொல்கிறது, இங்கே ஒரு பேமெண்ட் இருக்குது இல்லைங்களா, 0 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து வரது தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கே இருக்கும் பாருங்கள், ஃபோன்பே இது அவைலபிள் பேலன்ஸ் 0ன்னு இருக்கும். 0 ஃபோன்பே. ஸோ ஃபோன்பே வாலெட் 0. ஸோ இந்த ஏபியோட ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே டேட்டாவே அவங்க பிளாட் பண்ணுறாங்க. தென் அக்கௌண்ட், உங்களோட ப்ரொஃபைல், ஐ திங்க் இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயிலாக இருக்கணும் மோஸ்ட்லி. ஸோ என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளிப்கார்ட் டெவலப்பரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக டெப்த் நாலேஜ் இருக்கும். இது பாருங்கள் எல்லாமே இமெயில், ஃபஸ்ட் நேம் வந்து ஃப்ளிப்கார்ட்னே இருக்குது. ஸோ லாஸ்ட் நேம் வந்து ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர்ன்றது. இந்த அக்கௌண்ட் ஓகே. அண்ட் ப்ரொஃபைல், மை ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் இதை கிளியர் பண்ணிடுறேன் ஜஸ்ட் ஃபார் லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட்னு ஒரு ஏபிஐ ட்ரிகர் ஆகுது. அது 200 வந்தால் அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா லாக் அவுட் ஆகிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கே போகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் 200 ஓகே, லாக் அவுட் சக்ஸஸ். ஓகேங்களா? லாக் அவுட் பண்ண அப்புறம் அவங்க எதுவும் அத்தன்டிகேஷன் அவங்க எதுவும் ஷோ பண்ணல. மேபி லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்னு அவங்க சொல்லலாம். ஸோ அவங்க எதுவும் பண்ணலை. இப்போ சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது, ஸோ லெட் மீ லாகின். ஜஸ்ட் கிளியர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறேன். அத்தன்டிகேட்னு ஒரு ஏபி ட்ரிகர் ஆகுது பாருங்கள். இப்போ எல்லா மோஸ்ட்லி இந்த காமனாக ஒரு கீவேர்டு இருக்குல்ல, எப்படி நான் கரெக்டாக அத்தன்டிகேட் தான் லாகின் சொல்கிறோம் அப்படின்னா காமனாக இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, ஸோ நமக்கு 200 ரெஸ்பான்ஸ். சப்போஸ் இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இது 200 பதிலாக 400 அந்த மாதிரி வந்தது, இல்லை 400 ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஏபிஐங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஏபிஐ நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இதே இருக்கிற எல்லா ஏபிஐயும் ட்ரிகர் பண்ணி பாருங்கள். இதையே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஏபிஐ எடுத்து போஸ்ட்மேனில் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஏபிஐ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி போயிட்டு காப்பி ஆஸ் கர்ல் கொடுத்துட்டு ஜஸ்ட் போஸ்ட்மேனில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போஸ்ட்மேனில் இம்போர்ட் பேஸ்ட்ரா இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ ஸ்ட்ரக்சர் அப்படியே காப்பி ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் சரண்யா பழனிமுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பெட்டராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு என்னோட ஏபிஐ பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். ஸோ இட் ஹெல்ப்ஸ் மேபி ஃப்ரம் பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க ப்ளஸ் ஏபிஐனா என்னன்னு தெரியாதவங்க. ஸோ ஐ திங்க் இந்த பிளேலிஸ்ட் வந்து யூஸ் ஆகும். உங்களோட கமெண்ட்ஸும் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ ப்ரீஃப் வீடியோ வேணும், இல்லை ஜஸ்ட் கமெண்ட்ஸில் ஐ கேன் எக்ஸ்பிளைன், அதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் watching my video. Please subscribe if you don't